கத்தரிக்காய் திருடு போதல். மன்னர் கிருஷ்ணதேவராயரின் தோட்டத்தில் பலவிதமான பழவகை மரங்களும் காய்கறி செடிகளும் இருந்தன. அவற்றில் உயர் ரக வகையான கத்திரிக்காய் செடியும் ஒன்று. ஒரு நாள் மன்னர் அரண்மனையில் வெளிநாட்டு தூதுவர்கள் வந்திருந்ததால் பெரிய விருந்து ஏற்பாடு செய்திருந்தார். அந்த விருந்தில் தெனாலிராமனும் கலந்து கொண்டான். விருந்திலே அவன் மிகவும் சுவைத்து சாப்பிட்டது அந்த அற்புத கத்திரிக்காயைத்தான். விருந்து முடிந்ததும் தெனாலிராமன் நேரே வீட்டிற்கு வந்தான். விருந்தில் கத்திரிக்காய் ருசி பற்றி மனைவியிடம் ஒரேடியாக புகழ்ந்து தள்ளினான். இதை கேட்ட அவன் மனைவிக்கு அந்த கத்தரிக்காய் சாப்பிட வேண்டுமென்று நாக்கில் எச்சில் ஊறியது. தன் ஆசையை தெனாலிராமனிடம் தெரிவித்தாள். அதற்கு தெனாலிராமனோ, கத்திரிக்காயை அரண்மனை தோட்டத்தில் இருந்து பறித்து வர முடியாது. ஏகப்பட்ட காவல் இருக்கிறது. மேலும் கையும் களவுமாக பிடிபட்டால் மரண தண்டனைத்தான் கிடைக்கும். ஆகையால் என்னால் கத்திரிக்காய் கொண்டு வர இயலாது என தெரிவித்து விட்டான். இருப்பினும் அவன் மனைவி விடுவதாக இல்லை. உங்களிடம் நான் வேறு எதுவுமே கேட்கவில்லையே, ஆசைப்பட்டு கத்தரிக்காய்த்தானே கேட்கிறேன், இது கூடவா உங்களால் செய்ய முடியாது என்று அவனை நச்சரிக்கத் தொடங்கினாள். மனைவியின் நச்சரிப்பு தாங்க முடியாமல் கத்தரிக்காய் திருட தீர்மானித்தான் தெனாலிராமன். அன்று இரவு தோட்டத்துக்குள் புகுந்தான். நிறைய கத்திரிக்காய்களை பறித்து கொண்டு ஒருவருக்கும் தெரியாமல் வீடு வந்து சேர்ந்தான். கத்திரிக்காய்களை மனைவியிடம் கொடுத்து சமைக்கச் சொன்னான். அவன் மனைவியும் அன்று நள்ளிரவில் சமையல் செய்து முடித்தாள். பின் சுவைத்தும் பார்த்தாள். தெனாலிராமன் சொன்னது போலவே மிகவும் ருசியாக இருந்தது அந்த கத்திரிக்காய் குழம்பு. கத்திரிக்காயை வெளித்திண்ணையில் படுத்துறங்கும் சிறுவனான தன் மகனுக்கு கொடுக்க விரும்பினாள் அந்த தாய். ஆனால் தெனாலிராமனோ அவனுக்கு கொடுக்க விரும்பவில்லை. காரணம், அவனோ சிறுவன். நாளை கத்திரிக்காய் திருடு கண்டுபிடிக்கப்பட்டு அது குறித்து விசாரணை வந்தால் சொல்லிவிடுவானே நம் மகன் என்று பயமுறுத்தினான். இருந்தும் மனைவி விடுவதாக இல்லை. அவனுக்கு அவசியம் கொடுக்க வேண்டும் என்று விரும்பினாள். இதற்கும் தெனாலிராமன் ஒரு தந்திரத்தை கையாண்டான். வெளியில் படுத்திருந்த தன் மகன் உடல் முழுதும் தண்ணீரை ஊற்றி அவனை முழுவதுமாக நனைத்தான். பின் அவனை எழுப்பி, தம்பி, இப்போது மழை பெய்கிறது, ஆகவே உள்ளே வந்து படு என்றான் தெனாலிராமன். இது உண்மை என்று நம்பி அச்சிறுவன் உள்ளே சென்றான். பின்பு அவனை அழைத்து சென்று வேறு உடை மாற்றிவிட்டு கத்தரிக்காய் குழம்பு சாதம் பரிமாற்றப்பட்டது. அவனும் நன்றாக சாப்பிட்டுவிட்டு தூங்கிவிட்டான். மறுநாள் அரண்மனை தோட்டத்தில் ஏராளமான கத்திரிக்காய் திருடு போயிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. மன்னர் எல்லோரையும் அழைத்து விசாரித்தார். ராஜகுரு தாத்தாச்சாரியார், இது தெனாலிராமனின் கைவரிசையாகத்தான் இருக்கும். அவன்தான் இப்படிப்பட்ட காரியத்தை துணிந்து செய்வான் என்றார். மன்னரும் அதையே நம்பினார். பின் தெனாலிராமன் அழைத்து வரப்பட்டான். மன்னர் தெனாலிராமனிடம் விசாரித்ததில் கத்தரிக்காய் திருட்டுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை என்று ஒரேடியாக சாதித்து விட்டான். பின் இவனிடம் விசாரிப்பதில் ஒன்றும் பயன் ஏற்படாது என்று கருதிய மன்னர் அவன் மகனிடத்தில் விசாரித்தால்தான் உண்மை வெளிப்படும் என்று மகனை அழைத்து வரச் செய்தார். தெனாலிராமன் மகன் அழைத்து வரப்பட்டான். அவனிடம் மன்னர் நேற்று என்ன குழம்பு சாப்பிட்டாய் என்று கேட்டார். அதற்கு அச்சிறுவனோ, நேற்று நல்ல மழை பெய்து கொண்டிருந்த போது சுட சுட கத்திரிக்காய் குழம்பு சாப்பிட்டேன் என்றான். இதை கேட்ட மன்னர் உட்பட அனைவரும் திகைத்தனர். நேற்று மழையே பெய்யவில்லையே, அப்படி இருக்க சிறுவன் மழை பெய்ததாக உளறுகிறானே, இது அவன் கண்ட கனவாக இருக்கும் என்று நினைத்து அவனையும் தெனாலிராமனையும் வேறு ஒன்றும் கேட்காமல் விட்டுவிட்டனர். இவ்வாறு தெனாலிராமன் தன் தந்திரத்தால் தப்பித்து கொண்டான்.